ஹலோ! ஹே காய்ஸ் வெல்கம் பேக் டு த சேனல். நான் இன்னைக்கு உங்களுக்கு கொண்டு வந்திருக்க ஃப்ரெண்ட்ஸோட எபிசோட் நம்பர் 7. இந்த எபிசோடோட பேர் இன் விச் வி மீட் மிஸ்டர் ஜோன்ஸ். எபிசோடோட ஸ்டார்ட்டிங்ல வந்து ஒரு ஹார்பர் மாரி ஒரு இடத்த தான் காமிக்கிறாங்க. நெறைய போலீஸ்லாம் சுத்தி வளைச்சிருக்காங்க. இந்த போலீஸ் எல்லாம் லீட் பண்ணிட்டு இருக்கிறது மிஸ்டர் லோப் அப்படின்ற ஒரு FBI ஏஜென்ட். இவங்க வந்து ஒரு வேன வந்து சேஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த டைம்ல அந்த வேன் வருது. வேன் வந்து ஸ்டாப் பண்றாங்க. அந்த பின்னாடி இருக்க டோர் ஓப்பன் பண்ணி பார்த்தா பாண்டா பியர்ஸ் இருக்குல்ல, அந்த பொம்மைங்க தான் இருக்கு. என்னது பாண்டா பியர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே ஷாக் ஆயிடுறாங்க. இவங்க வேற ஏதோ எதிர்பார்த்திருப்பாங்க போல. பட் இவங்களுக்கு கிடைச்சது என்னவோ பொம்மை தான். அடுத்த நாள் என்ன ஆகுதுன்னா, லோப் போயிட்டு பிராய்ல்ஸ் கிட்ட போய் பேசிட்டு இருக்காரு. இந்த மாதிரி பாண்டா பியர்ஸ் தான் இருந்தது. நம்ம வரது தெரிஞ்சதுனால இவனுங்க எல்லாத்தையும் மாத்திட்டானுங்க போல. இதுக்கு பின்னாடி ஜோசப் ஸ்மித் அப்படின்றவர் வந்து இருக்காரு அப்படின்ற மாரி சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம இவர் வந்து சயன்ஸ் பேக்ரவுண்ட். இவங்க ட்ரக் எல்லாம் கடத்த மாட்டாங்க. இந்த மாரி வெப்பன்ஸ்லாம் கடத்த மாட்டாங்க. இந்த மாரி சயின்டிஃபிக் ரிசர்ச்ச தான் வந்து பயோவார் இந்த மாரி யூஸ் பண்றது தான் வந்து இவங்க கடத்துறாங்க அப்படின்றாங்க. அப்ப பிராய்ல்ஸ் கேட்டுட்டு இருக்காரு. இவனுங்க பாரேன் ஷிப் பண்ணும்போது வேற வெயிட் இருந்தது. அதுக்கப்புறம் வந்து வெயிட் டிஃபரன்ஸ் இருக்கு. அப்ப அந்த 70 பவுண்ட்ஸ் என்னது? என்னவா இருக்கும்னு பேசிட்டே இருக்கும்போது, அந்த லோப் இருக்கார் இல்லையா? அவர் நல்லா பேசிட்டு இருக்காரு. டக்குன்னு வந்து கீழ விழுந்துறாரு. ராயல்ஸ் வந்து லோப வந்து ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போயிறாங்க. அங்க போய் பார்த்தா, இது ஹார்ட் அட்டாக் மாதிரி இருக்கு. ஆனா வந்து இந்த மாதிரி ஒரு வித்தியாசமான ஒரு டைப்பா இருக்கு. நாங்க இந்த மாரி பார்த்ததில்ல அப்படின்ற மாரி அந்த டாக்டர்ஸ்லாம் சொல்றாங்க. அப்ப அவங்க லோபோட ஒய்ஃப் வந்துர்றாங்க. "என்னாச்சு? உங்களுக்கு ஏதாவது தெரியுமா?" அப்படின்னு கேட்கும்போது, "இங்க பாரு நம்ம 2 பேருமே இப்ப பண்ண வேண்டிய ஒரே விஷயம் வந்து வெயிட் பண்ணணும்." அப்படின்னு சொல்லிட்டு பிராயில் சொல்றாரு. அங்க போயிட்டு ஆப்பரேஷன் தியேட்டர்ல பார்க்கும்போது, அவரோட ஹார்ட் வந்து ரொம்ப கம்மியாயிடுது. பம்ப் பீட்டிங்லாம் கம்மியாயிடுது. ஒரு கட்டத்துல வந்து இவங்க ஹார்ட் ஸ்டாப் ஆயிடுறதுனால ஹார்ட்ட ஓப்பன் பண்ணிடலாம்னு முடிவு பண்றாங்க. அவங்க ஓப்பன் பண்ணதுக்கு அப்புறம் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, மறுபடியும் வந்து துடிக்க ஆரம்பிக்குது. அதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பார்க்குறாங்க. "என்னது இது?" அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்துல இருக்க ஒரு டாக்டர் கேட்குறாங்க. "ஆமா எனக்குமே தெரியல" அப்படின்னு சொல்லிட்டு அந்த டாக்டர் சொல்றாரு. என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 2 லாப்ஸ்டர் வந்து புடிச்சிட்டு இருந்தா, ஹார்ட்ட புடிச்சிட்டு இருந்தா எப்படி இருக்கும்? அந்த மாதிரி இருக்கு. ஸோ என்ன ஆகுது? வால்டர வர சொல்லிடுறாங்க. வால்டர் வந்து பார்க்குறாரு. அப்ப வந்து வால்டர் கிட்ட சொல்றாரு, "பிராய்ல்ஸ் இவன் வந்து என்னோட ரொம்ப நல்ல ஃப்ரெண்டு. ப்ளீஸ் வந்து நீங்க என்ன காப்பாத்துங்க" அப்படின்னோனே, "ஓ! அப்படியா? சரி, சரி" அப்படின்னு சொல்லிட்டு, "மின்ஸ் வச்சிருக்கீங்களா?" அப்படின்னு கேட்குறாரு. வால்டரோட பழக்கமே இதுதானே. ஒரு சீரியஸான விஷயத்துல கூட ஏதாவது சாப்பாட பத்தி தான் கேட்டுட்டு இருக்காரு. கொஞ்ச நாளா இவருக்கு இந்த கிரேவிங்ஸ் இருக்கும் போல. இவங்க உள்ள போய் பார்க்குறாங்க. அந்த லோபோட ஹார்ட்ல வந்து அந்த பாராசைட் வந்து ஒட்டிட்டு இருக்கு. இத பார்த்துட்டு எவ்ளோ அழகா இருக்கு பாரு அப்படின்னு சொல்லிட்டு வால்டர் சொல்றாரு. வால்டர் உண்மையாவே இது அழகா இருக்கா? அப்படின்னு சொல்லிட்டு அந்த பீட்டர் கேட்குறான். ஆமா பாரேன் அப்படின்னு சொல்றாரு. இவ்ளோ அழகா அங்க பாரு ரூட் சிஸ்டம்லாம் இருக்கு அப்படின்னு சொல்றாரு. ஒலிவியா கேட்குறாங்க. நீங்க இந்த மாரி எக்ஸ்பெரிமெண்ட் ஏதாவது பண்ணியிருக்கீங்களா? உங்களோட எக்ஸ்பெரிமெண்ட்ல இருந்து இது டெவலப் பண்ணியிருக்காங்களா? அப்படின்னா, இல்ல இல்ல நான் இன்ன வரைக்கும் எதுவும் பண்ணவே இல்ல. ஆனா இது வந்து ரொம்ப புதுசா இருக்கு. இது எப்படி பண்ணியிருக்கானுங்கன்னா, நம்ம ஹியூமனோட ஆர்கன வந்து அட்டாக் பண்ணும் அப்படின்றதுக்காகவே அளவெடுத்து செஞ்ச மாதிரி இருக்கு அப்படின்றாரு. உங்களால சொல்யூஷன் எதுவும் கண்டுபிடிக்க முடியுமா? அப்படின்னு கேட்கும்போது, கண்டிப்பா முடியும். நான் ட்ரை பண்றேன். பட் வந்து இங்க கிடையாது. என்னோட லேபுக்கு கொண்டு வந்துரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த வால்டர் சொல்றாரு. அப்போ ஹார்வர்ட் யுனிவர்சிட்டில தான் காமிக்கிறாங்க. லேபுக்கு கொண்டு வந்துட்டாங்க. அப்போ அவரு சொல்றாரு, ஒரு அனிமல் வயித்துலலாம் இருக்குல்ல, குடல்லாம் ஒரு பாராசைட் இருக்குமா, அந்த மாதிரி இருக்கு அப்படின்றாரு. அதே மாதிரி உங்களோட இது வந்து கண்டிப்பா ஒரு பாராசைட்டா தான் இருக்கும் அப்படின்றாங்க. அப்ப ஆஸ்ட்ரிச் வந்து இங்க பாருங்க கடைசியா லோப் வந்து பார்த்த ஃபைல் எல்லாம் எடுத்துட்டு வந்திருக்கேன்னு குடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாம உங்க ஒய்ஃப் வந்து உங்கள பார்க்கணும்னு சொல்றாங்க அப்படின்னோனே, அவங்க மிஸ்ஸஸ் லோப் என்ன கேட்குறான்னு பார்த்தீங்கன்னா, "ஏன் இங்க கொண்டு வந்திருக்கீங்க?" அப்படின்னோனே, "இல்ல உங்க ஹஸ்பண்ட் இங்க தான் காப்பாத்த முடியும்" அப்படின்ற மாரி சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம ஏதோ ஒரு பொருள் குடுக்குறாங்க. ஒரு கார்ட் மாரி இருக்கு. அதுல நெறைய நம்பர்ஸ்லாம் இருக்கு. ஓகே இது வந்து உங்களுக்கு ஹெல்ப் ஆகும்னு நெனைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் குடுத்துருப்பாங்க. இத பார்த்துட்டு சரி நான் உங்களுக்கு செக் பண்ணிட்டு நான் சொல்றேன் அப்படின்றாங்க. ஓகே நான் என் ஹஸ்பண்ட பார்க்கலாமா அப்படின்ட்டு அவங்க ஒய்ஃப் கேட்கும்போது, அவங்க கண்டிப்பா பார்க்கலாம் அப்படின்றாரு. இப்ப அந்த வால்டர் என்ன பண்றாரு, அந்த பாராசைட்ல இருந்து கொஞ்சோண்டு சாம்பிள் எடுக்கணுன்றதுக்காக அத வந்து கோடு போட்டு அத வந்து டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்கும்போது, அது என்ன பண்ணுது, இந்த லோபோட ஹார்ட்ட வந்து போட்டு பயங்கரமா அமுக்குது. அதனால இவருக்கு பிரஷர் தாங்க முடியல. ஹார்ட்டால சரியா பம்ப் பண்ண முடியாததுனால என்ன பண்றாங்க, பீட்டர் வந்து ஒரு மருந்து குடுக்கலாம். இது வந்து கண்டிப்பா வந்து இது அந்த பாராசைட்ட வந்து கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணும். அதுவும் இல்லாம அவர நார்மலா வந்து பிரீத் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணும் அப்படின்ற மாரி ஒரு மருந்து போடுறாரு. அந்த மருந்து ஒர்க்கும் ஆயிடுது. சரி நீங்க எதுக்கு இப்ப இந்த சாம்பிள் எடுத்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு பீட்டர் கேட்கும்போது, டிஎன்ஏ சீக்வென்சிங் பண்ணும்போது நமக்கு இன்னும் இன்ஃபர்மேஷன் கிடைக்கும்ல அப்படின்னு சொல்லிட்டு போறாரு. சோ இந்த மருந்து குடுத்ததுக்கு அப்புறம் இந்த பாராசைட் என்ன பண்ணுது, நார்மலா ஆயிடுது. அதே மாரி பீட்டிங்கும் வந்து ஹார்ட் பீட்டிங்கும் நார்மல் ஆயிடுது. அப்ப வந்து வால்டர் சொல்றாரு, கடைசியா நீ வந்து என்ன பண்ணணும்னு தெரிஞ்சுக்கிட்ட அப்படின்னும்போது, என்னது எத சொல்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு பீட்டர் கேட்கும்போது, என் கூட ஒர்க் பண்றத நான் சொல்றேன் அப்படின்னோனே, இப்போ வால்டர் மாதிரியே பீட்டரும் திங்க் பண்ண ஆரம்பிச்சதுனால இப்படி சொல்றாங்க. அதெல்லாம் கண்டிப்பா நடக்கவே நடக்காது. நான் இப்போ வந்து ஹெல்ப் மட்டும் தான் பண்றேன் அப்படின்ற மாரி பீட்டர் சொல்லிர்றாரு. ஒலிவியா வந்துர்றாங்க. வந்ததுக்கப்புறம் ஏதாவது கண்டுபிடிச்சீங்களான்னு கேட்கும்போது, கண்டிப்பா கண்டுபிடிச்சிருக்கோம். என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம ஹியூமனோட டிஎன்ஏல என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, சில பேட்டர்ன்ஸ்லாம் வந்து ரிப்பீட் ஆயிட்டே இருக்கும். ஏடிஜிசின்னு இருக்கும் இல்லையா? அது வந்து சில சீக்வென்ஸ் மட்டுமே ரிப்பீட் ஆயிட்டே இருக்கும். அதே மாதிரி தான் இந்த அனிமல்லயும், அதாவது இந்த பாராசைட்லயும் ரிப்பீட் ஆயிருக்கு. ஸோ இத வச்சு ஏதோ ஒரு இன்ஃபர்மேஷன் குடுக்குற மாரி தான் இருக்கு அப்படின்ற மாரி அவர் சொல்றாரு. இத வந்து வேணும்னே தான் வந்து
இந்த சீக்வென்ஸ வந்து இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. இதனால ஒரு பிரயோஜனமும் இல்ல. ஆனா ஏதோ இன்ஃபர்மேஷன் மெசேஜ் குடுக்கறதுக்காக தான் இவங்க வேணும்னே பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாரி வால்டர் சொல்றாரு. அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு என்ன சீக்வென்ஸ்ன்னு கேட்கறாங்க. அப்ப வந்து ஆஸ்ட்ரிட் சொல்றாங்க, "சீசர் ஷிஃப்ட் வச்சு நம்ம ட்ரை பண்ணலாம்" அப்படின்னும்போது, அப்படின்னா என்ன அப்படின்னும்போது, சீசர் வந்து அவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து மெசேஜ் பண்றதுக்கு இந்த மாதிரி ஒரு லெட்டருக்கு பதிலா இன்னொரு லெட்டர வந்து மாத்தி போட்டுருவாங்களாம். அது ஆல்ஃபாபெட்டிக்கல் ஆர்டர்ல நம்ம பார்க்கும்போது நமக்கு ஏதோ ஒரு வேர்ட் கிடைக்கும் அப்படின்ற மாரி சொல்றாங்க. அதே மாதிரி இந்த பாராசைட்ல ஒரு சீக்வென்ஸ் இருக்கு இல்லையா? அதுவுமே வந்து நெறைய பேட்டர்ன்ஸ் வருது அப்படின்னு சொல்றாங்க. அப்போ வந்து ஒலிவியா சொல்றாங்க, "ஜிஎஃப்டி வந்து மேட்ச் ஆவுதா பாரு" அப்படின்னோனே, இதுவும் மேட்ச் ஆவுது" அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இவங்கள பத்தி ஏதோ வந்து இன்ஃபர்மேஷன் குடுக்கறதுக்காக தான் இந்த கோட் வந்திருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு பிராய்ல்ஸ போய் மீட் பண்றாங்க. நம்ம வந்து இந்த பேர கேள்விப்பட்டிருக்கோம். ஆனா இவங்க யாருன்னு நம்ம வந்து கண்டுபிடிக்கவே இல்லையே அப்படின்னும்போது, ஸோ அந்த ஜிஎஃப்டில ஒரு பேர் அடிபடுது. என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஜோன்ஸ். இந்த ஆள் பேரு வந்து டேவிட் ஜோன்ஸ். இவரு வந்து ஜெனடிக் வெப்பனரி அப்படின்றதுல மேஜரா இருக்காரு. மேஜரா கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காரு. இவரு என்ன பண்ணியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, இவர வந்து போலீஸ் கூட பிடிச்சிருக்கு. இவங்களுக்கும் ஜிஎஃப்டிக்குமே வந்து சம்மந்தம் இருக்கும். இவரு தான் ஜோன்ஸ் இருக்கார் இல்லையா? அவரால மட்டும் தான் வந்து லோவ காப்பாத்த முடியும் அப்படின்றாங்க. "ஓ! அப்படியா?" அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. "நம்ம மீட் பண்ண முடியும்" அப்படின்னு கேட்கும்போது, அவர் வந்து ஜெர்மன் பிரிசன்ல இருக்காரு. யுஎஸ்க்கு வந்து அதுக்கு வந்து விசிட் பண்ண அளவே கிடையாது அப்படின்றாங்க. "அப்போ உங்களுக்கு வேற ஏதாவது வழி இருக்கா? எனக்கு வேற வழி தெரியல. நீங்க போறீங்கன்னு சொன்னா கண்டிப்பா போக்கூடாது" அப்படின்றாரு பிராயல்ஸ். "நான் கண்டிப்பா போறேன். இத தவிர வேற ஏதாவது உங்கள்ட்ட வழி இருக்கா?" அப்படின்னு கேட்குறாங்க. "உங்களோட ஃப்ரெண்ட் அவரு உயிருக்கு போராடிட்டு இருக்காரு. வேற வழியே இல்ல. நான் போய் ஜோன்ஸ பார்க்க தான் போறேன்" அப்படின்னு சொல்றாங்க. இந்த சிஎஃப்டி, இந்த பேட்டர்ன், ஜோன்ஸ் இது எல்லாத்துக்குமே வந்து ஏதோ ஒரு கணக்கு இருக்கு. எல்லாருமே வந்து கிட்டத்தட்ட கனெக்ட் ஆயிருக்காங்க அப்படின்றதுனால, கண்டிப்பா அவங்க மீட் பண்ண போறாங்க ஒலிவியா தனம். இந்த சைடு வால்டர் என்ன பண்ணிட்டு இருக்காருன்னா, அவங்க பார்த்துட்டு இருக்காரு. அதுல வந்து ஹார்ட் பீட் ரொம்ப கம்மியாவுது. டீஹைட்ரேஷன் ஆயிட்டு இருக்கு. என்னாச்சு அப்படின்னு உத்து பார்க்குறான் பீட்டர். அப்பதான் தெரியுது அந்த ரூட்ஸ் இருக்கு இல்லையா? அந்த பாராசைட்டோட ரூட்ஸ் வந்து அந்த ட்ரிப்ஸ் இருக்கு. ட்ரிப்ஸ போட்டிருக்காங்க. பட் இருந்தாலும் டீஹைட்ரேஷன் ஆகுதுன்னு பார்க்கும்போது, அந்த ட்ரிப்ஸ்ல வெயின்குள்ளலாம் போயிட்டு கலந்திருக்கு. அவனுக்கு வந்து லோவுக்கு தண்ணியே கிடைக்காத மாதிரி இதுங்க பண்ணிட்டு இருக்குங்க. அப்ப பீட்டர் கேட்குறான், "எவ்வளோ நாள் இவர காப்பாத்த முடியும்னோனே?" "கண்டிப்பா 1 நாள் தான் ஆக முடியும்" அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஒலிவியாக்கு ஃபோன் பண்ணி இத இன்ஃபார்ம் பண்ணும்போது, "வேற வழியே இல்ல. கொஞ்சம் காப்பாத்திக்கோங்க. நான் வந்து ஜெர்மன் போறேன். அங்க போயிட்டு அவன கண்டுபிடிச்சு அவன்ட்ட பேசினா ஏதாவது உதவி கிடைக்கும்" அப்படின்ற மாரி சொல்லிரு. ஒலிவியா வந்து ஜெர்மனி போய் இறங்கிட்டாங்க. அங்க ஒருத்தர மீட் பண்றாங்க. அவர் பேர் வந்து லூக்கஸ். அவருமே மிலிட்டரி அதில தான் ஏதோ ரிலேட்டடா இருக்காரு. இவங்க 2 பேருமே பேசிக்கிறாங்க. பேசினதுக்கு அப்புறம் தான் தெரியுது, இவங்க ஏதோ முன்னாடியே வந்து ஒரு ரிலேஷன்ஷிப்ல இருந்திருப்பாங்க போல. அதுக்கப்புறம் ஏதோ பிரச்சனையினால இவங்க பிரிஞ்சுட்டாங்க. இவரு தான் வந்து ஜோன்ஸ வந்து பார்க்கறதுக்காக கூட்டிட்டு போறாங்க. அப்ப அந்த ஜெர்மன்ல பிரிசன் இருப்பார் இல்லையா? அந்த இன்சார்ஜ்ட்ட போய் பேசும்போது, "ஏதாவது ஹெல்ப் பண்ணுங்க" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. பட் கண்டிப்பா என்னால முடியாதுன்னு சொல்லிடுறாங்க. அப்புறம் வந்து இவங்க 2 பேருமே ஜெர்மன்ல ஏதோ பேசிக்கிறாங்க. அந்த லூக்கஸும், அந்த இன்சார்ஜும். அதுக்கப்புறம் இத பார்த்துட்டு ஒலிவியா சொல்றாங்க, "நான் எதுல வேணா சைன் பண்றதுக்கு ரெடியா இருக்கேன்." அவங்களும் ஜெர்மன் பேசினோனே இவரு வந்து இம்ப்ரெஸ் ஆயிடுறாரு. "எனக்கு இந்த பொண்ணு ரொம்ப பிடிச்சிருக்கு" அப்படின்றாரு. "உங்களுக்கு வந்து நல்ல சாய்ஸ் தான் இருக்கு" அப்படின்னு சொல்லிட்டு லூக்கஸ் சொல்றாரு. "உங்களுக்கு வந்து நாளைக்கு காலைல வந்து டைம் ஒதுக்கியிருக்கோம். 14 நிமிஷம் தான். இது என் ஆர்டர் கிடையாது. கவர்மெண்ட்டுக்கே வந்து ஸ்ட்ரிக்ட்டா ஒரு ஆர்டர் இருக்கு. நீங்க அந்த 14 நிமிஷத்துக்கு மேல பேச முடியாது. ரெடி ஆயிக்கோங்க" அப்படின்னு சொல்லி போயிடுறாங்க. அப்போ வந்து சொல்றாங்க, "ஜோன்ஸ் கிட்ட நான் வந்து வந்திருக்கேன்னு சொல்லுங்க" அப்படின்னும்போது, இவரு சொல்றாங்க, அவரும் மீட் பண்றதுக்கு ஓகேன்னு சொல்லிடுறாரு. அப்போ வந்து ஒரு பிட் நோட்ட குடுக்குறாரு. அதுல தான் வந்து இந்த ஸ்மித்ன்னு ஒருத்தன் இருக்கான் இல்லையா? "நான் அவன்ட்ட பேசினா மட்டும் தான் என்னால ஹெல்ப் பண்ண முடியும்" அப்படின்னு சொல்லிடுறாங்க. சரின்னு வந்து ஒலிவியாவும் ஒத்துக்கிறாங்க. இப்போ இந்த சைடு என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, சார்லி கூப்ட்டு பிராய்ல்ஸ சொல்றான், "இங்க பாருங்க, நீங்க வந்து ஒரு ஷீட்ஸ் ஆஃப் நம்பர்லாம் குடுத்தாங்க இல்லையா? லூப் ஒய்ஃப். அத செக் பண்ணி பார்க்கும்போது, இது எல்லாமே வந்து ஒரு ரெக்கார்ட்ஸா இருக்கு. அப்போ இதுலருந்து என்ன தெரியுதுன்னா, இந்த பேட்டர்ன் சம்மந்தப்பட்ட கேஸு, இல்லன்னா அந்த இன்வெஸ்டிகேட் பண்ண ஆஃபீசரோட இந்த ஐடி இந்த மாரி தான் இருக்கு. வந்து நம்ம ஆஃபீஸ்ல இன்னொருத்தன் வந்து வேற யாரோ வந்து ஒரு ஒரு துரோகி இருக்கான். அவன் தான் இதெல்லாம் பண்ணியிருக்கான்" அப்படின்னு கண்டுபிடிக்கிறாங்க. இந்த வேலைய பண்ணான் இல்லையா? அவனுக்கும் இந்த லோக்கல்ல ஒரு ஆளுக்கும் வந்து ஒரு கனெக்ஷன் இருக்கு. அவன் எஃபிஐயோட அந்த டேட்டாபேஸ்ல வந்து மெயின் ஃப்ரேம்ல வந்து அக்சஸ் பண்ணியிருக்காங்க. அவனுக்கும் இந்த லோக்கல்ல ஒருத்தனுக்கும் வந்து சம்மந்தம் இருக்கு. அவன் யாருன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஜான் ஸ்மித் இருக்கான் இல்லையா? அவன் தான். நாங்க வந்து கண்டிப்பா அவன புடிச்சு விசாரிக்கணும் அப்படின்ற மாரி சொல்றாங்க. பிராய்ல்ஸும் ஆக்ஷன் எடுத்துடுறாங்க. என்ன அட்ரஸ்ன்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாரு சார்லி. அத வந்து பீட்டர் பக்கத்துல இருந்துட்டு தான் பேசிட்டு இருப்பாங்க. அப்போ என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒலிவியா ஃபோன் பண்றாங்க. ஒலிவியா ஃபோன் பண்ணிட்டு, "ஏன் பிராய்ல்ஸ் ஃபோன் வந்து ஆஃப் ஆயிருக்கு" அப்படின்னோனே, அவங்க ஏதோ ஒரு என்கவுண்டர் போயிருக்காங்க அப்படின்னோனே, "யாருக்கு?" அப்படின்னு கேட்கும்போது, இவங்க 2 பேர் பேசுற ஆளும் ஒரே ஆள் தான். யாருன்னா அந்த ஸ்மித் தான். "அவன் கண்டிப்பா உயிரோட வேணும்" அப்படின்றாங்க. "ஐய்யய்யோ! அவனுங்க வந்து கொல்லவே போயிட்டானுங்களே! இரு நான் வந்து போய் ரீச் பண்ணிட்டு பேசுறேன்" அப்படின்னு சொல்லிட்டு பீட்டர் நேரா போயிட்டே இருக்கான். இந்த பக்கம் டீம் போய் இறங்கிருது. டீம் இறங்குனதுக்கு அப்புறம் அந்த ஜோன்ஸ் வந்து இருக்கு இல்லையா? அவன் தப்பிச்சு போலான்னு பார்க்குறாங்க. அதனால இவங்க வந்து என்ன பண்ணிடுறாங்க, நெத்தியிலே சுட்டுறாங்க. சுட்டதுக்கு அப்புறம் என்ன ஆகுது, "சுடாதீங்க" அப்படின்னு சொல்றதுக்குள்ள சுட்டுறானுங்க. சுட்டதுக்கு அப்புறம் பிராய்ல்ஸ்க்கு "என்னாச்சு?" அப்படின்னு கேட்கும்போது, "சுடாதீங்கன்னு சொன்னேன். அதுக்குள்ள
அதுக்குள்ள நீங்க சுட்டுட்டீங்க. அவன் இருந்தா மட்டும் தான் லூப்ப காப்பாத்த முடியும் அப்டின்றாங்க. வேற வழியே இல்ல. இப்ப வால்டர்ட்ட திரும்பி வராங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்கள வச்சு இந்த டெட் பாடிய வச்சு உங்களால ஹெல்ப் பண்ண முடியுமான்னு வால்டர்ட்ட கேட்குறாங்க. ஏற்கனவே அவரு ஏதோ பண்ணியிருப்பாரு போல. வால்டர் வந்து ஏதோ யூனியன் ஹெட்ட வந்து இப்டி கொன்னுட்டாங்க. நான் அதுக்கு வந்து ஹெல்ப் பண்ணியிருக்கேன். ஸோ அவன கொண்டு வாங்க அப்டின்ற மாரி சொல்லிர்றாரு. இந்த பக்கம் வந்து ஒலிவியா அவன் செத்துட்டான்னோனே, சரி நான் கிளம்புறேன் அப்டின்னு சொல்லி கிளம்பிர்றாங்க. அவங்க லோகேஷ் இருக்கார்ல, "நீ இருந்துட்டு போயேன்" அப்டின்னு கேட்கும்போது, "என்னால முடியாது" அப்டின்றாங்க. நான் கிளம்பணும் அப்டின்னும்போது, அப்ப பீட்டர் சொல்றான், "இங்க பாரு நீ கிளம்பலல்ல, நீ அங்கேயே இரு. வால்டர் வந்து ஹெல்ப் பண்ணுவாரு" அப்டின்னோனே, சரின்னு சொல்லிட்டு அவங்க அங்கேயே ஸ்டே பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இப்ப டெட் பாடிய கொண்டு வந்து காமிக்கிறாங்க. டெட் பாடிய பார்த்தோனே வால்டர் அப்செட் ஆயிறாரு. மண்டையில தானே சுட்டுருக்காங்க. மண்டையிலேருந்து அந்த இன்ஃபர்மேஷன் எடுக்கிறதுக்கு தானே இப்போ அதில டேமேஜ் ஏதாவது இருக்கும் பிரெயின் செல்ஸ்ல அப்டின்றாரு. சரி ட்ரை பண்ணுங்கன்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணி பார்க்குறானுங்க. ஒரு ஃபோட்டோ எடுத்து வச்சு பார்க்குறாங்க. கேமரால இருக்கும் அந்த பல்ப் இருக்கு இல்லையா? அந்த கேமரால இருக்க பல்ப் வந்து பிளிங்க் ஆச்சுன்னா, இவன் உன்கிட்ட கம்யூனிகேட் பண்றான்னு அர்த்தம் அப்டின்றாங்க. ஸோ சில பேருக்கு வந்து இந்த கரண்ட் தாங்குற சக்தி வந்து கொஞ்சம் கம்மியா இருக்கும் அப்டின்றாங்க. எனக்கெல்லாம் நெறையா இருக்கு. ஆனா உனக்கெல்லாம் கம்மி அப்டின்னு சொல்லிட்டு பீட்டர் வந்து வால்டர் சொல்லிட்டு இருக்காரு. என்னது எனக்கு கம்மியா? அப்ப நீங்க என்ன வந்து டெஸ்ட் பண்ணியிருக்கீங்களா? அப்படின்னு சொல்லிட்டு சண்டை போடுறான். இது டெஸ்ட் இல்ல தம்பி. அது வந்து ஒரு டேட்டா எடுத்துட்டு இருக்கேன் உன்ன வச்சு அப்படின்னு. நீ வந்து என்ன வச்சு எக்ஸ்பெரிமென்ட் பண்ணிட்டு இருக்கன்னு சொல்லிட்டு பீட்டர் திட்டுறான். அப்ப இவங்க வந்து அந்த கரண்ட் பாஸ் பண்ணும்போது அந்த லைட் பிளிங்க் ஆகுது அந்த பல்புல. கொஞ்ச நேரம் கழிச்சு டப்புன்னு வெடிச்சிருது. நல்ல வேளை உன் தலையில நாங்க வைக்கல அப்படின்றாங்க. இவங்க லோகஸும் இவனும் பேசிட்டு இருக்கும்போது, "யார் இது உன்ன ஹர்ட் பண்ணது சொல்லு" அப்படின்னும்போது, அப்பதான் ஜான பத்தி சொல்றாங்க. "இவன் வந்து லவ் பண்ணிட்டு இருந்தோம். கடைசியில வந்து இவன் ஏமாத்திட்டான். என்ன ஏமாத்திட்டான். நாட்டையே ஏமாத்திட்டான். அதனால எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு" அப்படின்னோனே, இவங்க பேசிட்டே இருக்கும்போது கொஞ்சம் க்ளோஸ் ஆகுறாங்க. க்ளோஸ் ஆனதுக்கப்புறம் கரெக்ட்டா வந்து ஒரு ஃபோன் வருது. யாருன்னு பார்த்தீங்கன்னா, பீட்டர் தான். "நீ வந்து எந்த டைமுக்குன்னு சொல்லு. நாங்க வந்து அதுக்கு ரெடி பண்றோம்" அப்படின்ற மாரி சொல்றாங்க. இந்த லூக்கஸுக்கு செம்ம காண்டாயிடுது. இவன் க்ளோஸா இருக்கும்போது எவன்டா அவன் ஃபோன் பண்றது? எனக்கு அவன பிடிக்கவே இல்ல அப்படின்னு சொல்லி திட்டுறான். "நீ கேள்வி அங்க இருந்துட்டு கேள்வி கேளு. ஸோ நாங்க வந்து இவன்ட்ட கேள்வி கேட்டு உனக்கு பதில் சொல்றோம்" அப்படின்ற மாரி சொல்லிர்றாங்க. அடுத்த நாள் இவங்க இந்த லோகஸ பாதியிலேயே விட்டுட்டு கிளம்பி போயிர்றாங்க ரூமுக்கு. அதுக்கப்புறம் அடுத்த நாள் பிரிசன்ல தான் காமிக்கிறாங்க. பிரிசன்ல போனதுக்கப்புறம் இவங்க ஜோன்ஸ வந்து மீட் பண்றாங்க. சரி அப்போ கேள்வி கேட்கும்போது சொதப்பிறக்கூடாதுன்னு இங்கேயே ஒரு தடவ டெஸ்ட் பண்ணி பார்க்குறாங்க. டெஸ்ட் பண்ணும்போது பிரெயின் ஷாக் குடுக்கும்போது அவனுக்கு பெருசா வந்து ரெஸ்பான்ஸ் தெரியவே இல்ல. கொஸ்டின் கேட்குறாங்க ஆஸ்ட்ரிட் அவனுக்கு வந்து பதிலே தெரியல. ஸோ ஜோன்ஸ மீட் பண்றாங்க. இப்போ வந்து நாங்க கஸ்டடியில வச்சிருக்கறதுனால நீங்க என்ட்ட கேள்வி கேட்டீங்கன்னா, நான் ஃபோன் பண்ணி அங்க ஒரு ஏஜென்ட் இருப்பாங்க. அவங்கள்ட்ட கேள்வி கேட்பேன். ஸோ அந்த ஸ்மித் பதில் சொல்றத வச்சு நான் உங்கள்ட்ட சொல்லிருவேன் அப்படின்ற மாரி சொல்றாங்க. அப்போ வந்து நீங்க ஏன் இந்த மாரி பண்றீங்க? உங்களுக்கு ஏன் ஃப்ரீடம் வேணாம்னு நெனைக்கிறீங்க? அப்படின்னு கேட்கும்போது, அந்த ஜோன் சொல்றான், "நீங்க 2 விஷயம் வந்து என்ன பத்தி தப்பா புரிஞ்சிருக்கீங்க. ஒரு விஷயம் வந்து எனக்கு ஃப்ரீடம் விட பெருசு வேற எதுவுமே இல்லன்னு நீங்க நெனைக்கிறது. 2வது விஷயம் வந்து இந்த லோபுக்கு இன்ஃபெஸ்ட் ஆயிருக்குல்ல, அந்த பாரசைட் ஒட்டி இருக்குல்ல, அதுக்கு காரணம் நான் நெனைக்கிறீங்க. அதுவுமே தப்பு" அப்படின்றான். ஸோ இந்த பக்கம் வந்து பீட்டரோட பிரெயின் அவேக்கா இருக்கிறதுனால, இவன் வந்து ரெஸ்பான்ஸ் பண்ண முடியல அப்படின்றதுனால, இவனுக்கு செடேட்டிவ் குடுக்கலான்னு முடிவு பண்றாங்க. செடேட்டிவ் குடுத்தோனே கொஞ்ச நேரத்துல பீட்டர் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா கூப்பிடுறாரு. "எஸ் டாடி" அப்படி சொல்றான். இப்ப அவன் ரெடி ஆயிட்டான் அப்படின்றாங்க. ஏன்னா வந்து பீட்டர் வந்து சுயநினைவா இருக்கும்போது அப்பான்லாம் கூப்பிடவே மாட்டான். வால்டர்ன்னு தான் கூப்பிடுவான். Daddy? மறுபடியும் வந்து ஒலிவியா தான் காமிக்கிறாங்க. அப்போ நீங்க இன்ஃபாக்ட் பண்ணலன்னா யார் பண்ணியிருக்கா? அப்படின்னும்போது, கண்டிப்பா அது ஒரே ஆளா இருக்கும். நம்ம 2 பேரையும் ஒண்ணா பார்க்க வச்சாங்கல்ல, அவனா கூட இருக்கலாம் அப்படின்றாங்க. உனக்கு தெரியுதா? எல்லாமே வந்து அரங்கேற்றம் பண்ண மாதிரி இருக்கு. உன்னையும் என்னையும் வந்து அவங்க மேனிபுலேட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி ஜோன்ஸ் வந்து சொல்றான். ஸோ நம்ம நெறைய பேசிட்டே இருக்கோம். அதனால இப்போ வந்து உன் ஃப்ரெண்ட நீ காப்பாத்தணும்ல. அதுக்கு அத மொத நம்ம பார்க்கலாமா? அப்படின்ற மாரி ஜோன்ஸ் கேட்கறான். இப்போ மறுபடியும் வந்து இந்த பக்கம் பார்க்குறாங்க. அப்போ என்ன ஆகுதுன்னா, வேர் டஸ் திஸ் ஜென்டில்மேன் லிவ்? அப்படின்றது தான் கேள்வி. இத வந்து ஆஸ்ட்ரிட் வந்து அங்க கேட்கும்போது பதிலே வரல. இப்போ உங்க ஃபோன் கட் ஆயிடுது இல்ல, ரேஞ்ச் இல்ல அப்படின்ற மாரி ஒலிவியா வந்து கட் பண்ணிடுறாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த டைம் ஆகப்போது. டைம் முடிய போகுது அப்படின்னு சொல்லிட்டே இருக்கும்போது என்ன பண்றாங்க, "நீ பதில்லாம் சொல்லாம நான் வந்து மெடிசின் வந்து சொல்ல மாட்டேன்" அப்படின்றான். கூட்டிட்டு போறாங்க, இழுத்துட்டு போறாங்க டைம் ஆயிடுச்சுன்னு. அந்த டைம்ல வந்து பீட்டருக்கு ஏதோ வந்து தெரியுது. கோடு கோடா தெரியுது. அப்பதான் வந்து ஹாரிசான்டல் லைன்ஸ ப்ராசஸ் பண்ற அந்த செல்லாம் டேமேஜ் ஆனதுனால இவனுக்கு வெர்டிகல் லைன்ஸ் மட்டும் தான் தெரியுது. அவன் எப்படியும் வந்து கரெக்ட்டா லிட்டில் ஹில் அப்படின்னு சொல்லிடுறான். லிட்டில் ஹில்ன்னு சொன்னதுக்கப்புறம் ஜோன்ஸுமே அந்த மருந்து சொல்லிடுறான். அத பாராசைட்ல இன்ஜெக்ட் பண்ணீங்கன்னா அவன் பொழைச்சுக்குவான் அப்படின்ற மாரி சொல்றான். லூப காப்பாத்திறாங்க. காப்பாத்துனதுக்கப்புறம் அவங்க ஒய்ஃப் கிட்ட பேசிட்டு இருக்காங்க. பேசிட்டு இருக்கும்போது பிராய்ல்ஸ் போயிட்டு லூப் கிட்ட சொல்றாங்க, "ஜான் இல்லாம மத்த ஒருத்தனும் வந்து ட்ரெய்ட்டரா இருக்கான். நம்மள வந்து மாட்டி விட்டுட்டு இருக்கான்." இருக்க மாரி சொல்றாங்க. "ஐயோ! என்ன பயமுறுத்துற" அப்படின்னோனே, "சரி நீ பெட்டரா ஃபீல் பண்ணு" அப்படின்னு சொல்லிட்டு பிராய்ல்ஸ் போயிறாரு. அப்பதான் அவங்க ஒய்ஃப வந்து கேட்குறாங்க, "பாத்தியா எவ்ளோ லவ்லியா இருக்கு" அப்படின்னு சொல்லி இவங்க பார்த்து ரசிச்சுட்டு இருக்காங்க. அந்த டைம்ல என்ன ஆகுதுன்னா, இவங்க 2 பேரும் போனதுக்கப்புறம் ஒலிவியாவும், பீட்டரும் போனதுக்கப்புறம் என்ன ஆகுறான், இவங்க 2 பேரும் தனியா பேசுறாங்க. அவங்க ஒய்ஃப் சொல்றாங்க, "அவங்கலாம் போயிட்டாங்க" அப்படின்னோனே, "ஓ! அப்படியா? நம்ம பண்ணது வொர்க் ஆச்சா? நம்ம நெனச்சது கிடைச்சிருச்சா?" அப்படின்னு கேட்கும்போது, "ஆமா" அப்படின்றாங்க. "அதனால தான் வந்து மிஸ்டர் ஜோன்ஸ் கிட்ட இவங்க போனாங்க" அப்படின்னு சொல்றாங்க. இப்போ அவரு கேள்வி கேட்டாரா? என்ன கேள்வி கேட்டாரு? அதுக்கு பதில் என்ன வந்துச்சு? அப்படின்னோனே, "லிட்டில் ஹில்" அப்படின்னு சொல்றாங்க. இப்படியே இந்த எபிசோடு முடியுது. கண்டிப்பா இந்த எபிசோடு உங்களுக்கு பிடிக்கும்னு நம்புறேன். சீ யூ தென். டேக் கேர். பாய்.